நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட தனியார் பஸ் மற்றும் முச்சக்கர வண்டி பணி பகிஷ்கரிப்பினால் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கினர். எவ்வாறாயினும் புதிய தண்டப்பண அறவீட்டு முறையை நீக்கும் வரை தொடர்ந்தும் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படும் என தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. ஹட்டன் பகுதியில் பயணிகள் காலையில் இருந்து தமது போக்குவரத்தை மேற்கொள்வதில் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். நான் போகிற பயணங்கள்லாம் தடையாக இருக்குது. அவசரமான காரியத்துக்காக நான் நூறுடையாக இருக்க வேண்டிய இருந்தது. ஆனால் இன்றைக்கு தடைப்பட்டிருக்கிறபடியினால எங்களுடைய பயணங்களும் முக்கியமான அலுவல்களும் செய்ய முடியாத ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் எல்லா மக்களும் அவதிப்பட்டிருக்கிறோம். ஸ்கூலுக்கு டைமுக்கு போறது கஷ்டமா இருக்குது. பண்டாரவளை பகுதியில் நமது கேமராக்களில் இவ்வாறான காட்சிகள் பதிவாகின. அப்போதில் பஸ் இல்லாம தம்பேதான பஸ்ஸும் இல்லை, அப்போதில் பஸ்ஸும் இல்லை. இப்போ வர்றதுக்கு வந்தேன், பஸ் இல்லை. அப்புறம் ஒரு 3 லோன் வந்துச்சு, அதில் தான் நான் வந்தேன். வந்து இப்போ இறங்கி முடிச்சு இப்போ நான் பூனாக்குள்ள போகிற பஸ்ஸில் போயிட்டு நாயபதியில் இறங்கி ஒரு கிலோமீட்டர் போல நடக்கணும். யாட்டியாந்தோட்டையில் உரிய நேரத்தில் பஸ் சேவையை பெற்றுக்கொள்ள முடியாமையினால் பாடசாலை மாணவர்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கினர். இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பினால் தூர பகுதிகளுக்கு செல்பவர்கள் பல மணி நேரம் காத்திருந்து பஸ் சேவையை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். வடமாகாணத்தின் அனைத்து தனியார் பஸ்களும் சேவையில் ஈடுபட்டதாக தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்தார். இதேவேளை இந்த பணி பகிஷ்கரிப்பிற்கு ஒத்துழைப்பு வழங்காது இன்றைய தினம் பஸ் போக்குவரத்தில் ஈடுபடுவதாக தொடர்ந்தும் தெரிவித்து வந்த இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்னவின் பஸ் அவரின் வீட்டிற்கு அருகில் இவ்வாறு நிறுத்தப்பட்டிருந்ததை இன்று காணக்கூடியதாக இருந்தது. நான் பஸ் ஊழியர்களின் தலைவர் அல்ல. நான் இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர். பஸ்ஸை செலுத்துவதற்கு ஊழியர்கள் வருகை தரவில்லை. ஊழியர்கள் ஒன்றியத்துடன் பஸ்களை போக்குவரத்தில் ஈடுபடுத்துவது தொடர்பில் சிக்கல் நிலை தோன்றியுள்ளது. தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்னவின் வேண்டுகோளுக்கு அமைய இதனை அரசாங்கம் பொருட்படுத்தவில்லை. கெமுனு விஜயரத்ன அரசாங்கத்தை திசை திருப்பியுள்ளார். எனினும் இந்த பணி பகிஷ்கரிப்பை இலங்கை முழுவதும் வெற்றிகரமான முறையில் நாம் முன்னெடுப்போம் என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். 550 ரூபாவாக காணப்பட்ட அபராதத்தை அதே அளவுக்கு குறைக்க வேண்டும். மற்றும் லொரி சாரதிகள் இன்றைய பணி பகிஷ்கரிப்பில் கலந்து கொள்வதாக தெரிவித்த போதிலும் குறிப்பிடத்தக்க அளவில் சேவை முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் கூறினர். இதேவேளை இந்த பணி பகிஷ்கரிப்பை முன்னிட்டு முச்சக்கர வண்டிகளுக்கான தொழிற்சங்கங்கள் சில ஒன்றிணைந்து விகார மகாதேவி பூங்காவிலிருந்து ஜனாதிபதி செயலகம் வரை வாகன பேரணியாக சென்றனர். உத்தேச தண்டப்பணத்திற்கு எதிரான மனுவை கையளிக்கும் நோக்கில் இவ்வாறு அவர்கள் பேரணியாக சென்றனர். இந்த பேரணி ஜனாதிபதி செயலகத்தை அண்மித்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு பிரிவினர் லோட்டஸ் வீதியை மூடி பேரணியை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்ததுடன் சிலரை மாத்திரம் ஜனாதிபதி செயலகத்திற்கு செல்வதற்கு அனுமதித்தனர்.